வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் எப்போதாவது இரவு வானத்தை பார்த்து அது எவ்வளவு அமைதியானதாகவும் மாயாஜாலமாகவும் இருக்கிறது என்பதை கவனித்திருக்கிறீர்களா? ஒரு இரவு நித்யாவும் ராதிகாவும் மொட்டை மாடியில் தூங்கிக் கொண்டிருந்தனர். நித்யா மேலே பார்த்து, வானம் ரொம்ப அழகா இருக்கு என்றாள். அவர்கள் நட்சத்திரங்கள் மின்னுவதையும் சந்திரன் பிரகாசிப்பதையும் கண்டார்கள். ஆனால் மேலே இன்னும் நிறைய இருக்கிறது, சூரியனும் கோள்களும். இதை பற்றி 5ஆம் வகுப்பு சுற்றுச்சூழல் அறிவியலிலிருந்து கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தை படித்த பிறகு உங்களால் சூரியன் ஒரு நட்சத்திரம் என்பதையும் அது நமது சூரிய குடும்பத்தின் மையம் என்பதையும் அறிந்து கொள்வீர்கள். சூரியனிலிருந்து வரிசையில் 8 கிரகங்களுக்கு பெயரிடுவீர்கள். பூமியின் சுழற்சி மற்றும் சுற்றுகையை புரிந்து கொள்வீர்கள். சந்திரனின் கலைகளை அடையாளம் கண்டு அது சூரிய ஒளியை பிரதிபலிப்பதன் மூலம் பிரகாசிக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்கள். முக்கிய வார்த்தைகள்: நட்சத்திரங்கள் பிரகாசிக்கும் சூடான வாயுக்களின் பெரிய பந்துகள். வால் நட்சத்திரங்கள் சூரியனை சுற்றி வரும் மற்றும் ஒளிரும் வாள்களை கொண்ட சிறிய பனிக்கட்டி பொருளாகும். கோள்கள் சூரியனை சுற்றி வரும் பெரிய வட்ட பொருட்கள். செயற்கை கோள்கள் ஒரு கோளை சுற்றி நகரும் ஒரு பொருள், அதாவது சந்திரனை போல. சூரிய குடும்பம் சூரியனும் அதை சுற்றி நகரும் அனைத்து பொருட்களும். சுழற்சி ஒரு கோள் அல்லது பொருள் அதன் அச்சில் சுழலுதல். சுற்றுகை ஒரு நிலையான பாதையில் சூரியனை சுற்றி வரும் கோளின் இயக்கம். பிரபஞ்ச பொருட்கள் நட்சத்திரங்கள், கோள்கள் மற்றும் வால் நட்சத்திரங்கள் போன்ற விண்வெளியில் காணப்படும் பொருட்கள். இதோ கருத்து வரைபடம். நமது வானம் வெறுமையாக இல்லை. அதில் மேகங்கள், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், கோள்கள் மற்றும் வால் நட்சத்திரங்கள் உள்ளன. சூரியனை சுற்றி நகரும் அனைத்து பொருட்களும் சூரிய குடும்பத்தை உருவாக்குகின்றன. சூரியன் மையத்தில் உள்ளது, மேலும் 8 கோள்கள் அதை சுற்றி சுற்றுப்பாதை எனப்படும் நிலையான பாதைகளில் நகரும். சூரிய குடும்பத்தில் நிலவுகள், சிறு கோள்கள் எனப்படும் சிறிய பாறைகள் மற்றும் வால் நட்சத்திரங்கள் எனப்படும் பனிக்கட்டி பொருட்களும் உள்ளன. சூரியன் என்றால் என்ன தெரியுமா? சூரியன் என்பது ஒரு நட்சத்திரம். அது பூமிக்கு அருகில் இருப்பதால் இரவில் நாம் காணும் நட்சத்திரங்களை விட சூரியன் மிக பெரியதாகவும் பிரகாசமாகவும் தெரிகிறது. தொலைதூர நட்சத்திரங்கள் சிறியதாகவும் மின்னுவது போல் தோன்றும். உதாரணம், ஒரு விமானம் வானத்தில் உயர பறக்கும் போது சிறியதாக தெரிவது போல. சூரியன் என்பது சூடான எரியும் வாயுக்களால் ஆன ஒரு பெரிய பந்து. அது நமக்கு ஒளியையும் வெப்பத்தையும் தருகிறது. அதுதான் பூமியில் வாழ்க்கையை சாத்தியமாக்குகிறது. நமது சூரிய மண்டலத்தில் சூரியன் மிக பெரிய பொருள். அது நமக்கு ஒளி மற்றும் ஆற்றலின் முக்கிய மூலமாகும். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒருபோதும் சூரியனை நேராக பார்க்காதீர்கள். அது உங்கள் கண்களை மிகவும் மோசமாக பாதிக்கக்கூடும். இப்போது சூரியனை சுற்றி வரும் 8 கோள்களை வரிசையாக பார்ப்போம். முதலாவது புதன். இது சூரியனுக்கு மிக அருகில் உள்ள மிக சிறிய கிரகம். அடுத்து வெள்ளி, மிகவும் பிரகாசமான மற்றும் மிகவும் வெப்பமான கிரகம். அடர்த்தியான மேகங்களால் மூடப்பட்டிருக்கும். அதற்கு அடுத்து பூமி வருகிறது. நமது வீடு. அதில் காற்று, நீர் மற்றும் உயிர் உள்ளது. 4வது செவ்வாய், சிவப்பு கிரகம். அதன் மண் அதை சிவப்பு நிறமாக காட்டுகிறது. 5வது கிரகம் வியாழன். நமது சூரிய மண்டலத்தில் மிக பெரிய கிரகம். 1000க்கும் மேற்பட்ட பூமிகள் அதில் பொருந்தக்கூடும்.
6வது இடம் சனி. இது பனிக்கட்டி மற்றும் தூசியால் ஆன அழகான வளையங்களுக்கு பெயர் பெற்றது. 7வது கிரகம் யுரேனஸ் அல்லது வருணன்கோள். அதன் பக்கத்தில் சுழன்று நீல பச்சை நிறத்தில் தோற்றமளிக்கும் ஒரு குளிர் கிரகம். கடைசியாக இப்போது நெப்டியூன், சூரியனில் இருந்து மிக தொலைவில் உள்ள கிரகம். இது குளிர்ச்சியாகவும் இருட்டாகவும் மிகவும் பலத்த காற்று வீசும் இடமாகவும் இருக்கிறது. எனவே வரிசையில் உள்ள கிரகங்கள் புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன். முன்னதாக புளூட்டோ ஒரு கோள் என்றும் அழைக்கப்பட்டது. ஆனால் இப்போது அது மிகவும் சிறியதாக இருப்பதால் ஒரு குறுங்கோள் என்று அழைக்கப்படுகிறது. அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றி வருகின்றன, மேலும் அவற்றின் சொந்த அச்சிலும் சுழலுகின்றன. சுற்றுகை என்பது எதையாவது சுற்றி வருவது என்று பொருள். அதாவது பூமி சூரியனை சுற்றி வருவது போல. சுழற்றுவது என்றால் தன்னைத்தானே சுற்றி கொள்வது, அதாவது ஒரு பம்பரம் சுழல்வது போல. பூமி சூரியனிலிருந்து 3வது கோளாகும், மேலும் உயிர்கள் இருக்கும் ஒரே கோள். அதில் நாம் வாழ தேவையான நிலம், நீர் மற்றும் காற்று என அனைத்தும் உள்ளன. பூமி 2 வழிகளில் நகர்கிறது, சுழற்சி மற்றும் சுற்றுகை. ஒரு சுழற்சியை முடிக்க 24 மணி நேரம் ஆகும். இதனால் பகலும் இரவும் ஏற்படுகிறது. சூரியனை எதிர்கொள்ளும் பக்கம் பகலும் மறுபக்கம் இரவும் உண்டு. ஒரு சுற்றுகையை முடிக்க 365 நாட்கள் ஆகும், அதாவது 1 வருடம். பூமி அச்சு எனப்படும் கண்ணுக்கு தெரியாத கோட்டை சுற்றி வருகிறது. உங்களுக்கு தெரியுமா, பூமி 24 மணி நேரத்திற்கு ஒரு முறை சுழல்வதால் இரவும் பகலும் ஏற்படுகின்றன. நித்யா நிமிர்ந்து பார்த்தபோது சந்திரனை பார்த்தாள். சந்திரன் ஒரு கிரகம் அல்ல, அது ஒரு துணைக்கோள். துணைக்கோள் என்பது ஒரு கிரகத்தை சுற்றி நகரும் ஒன்று. சந்திரன் பூமியின் இயற்கையான துணைக்கோள். இது அதே நேரத்தில் அதன் அச்சில் சுழல்கிறது. அதனால்தான் நாம் எப்போதும் சந்திரனின் ஒரே பக்கத்தை பார்க்கிறோம். சந்திரன் தானே ஒளியை உருவாக்குவதில்லை, சூரிய ஒளியை பிரதிபலிப்பதால் அது பிரகாசமாக தெரிகிறது. சில நேரங்களில் நாம் முழு நிலவை பார்க்கிறோம், சில நேரங்களில் அதன் ஒரு பகுதியை மட்டுமே பார்க்கிறோம். இவை சந்திரனின் கலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. பூமியை சுற்றி நகரும் போது சூரிய ஒளி அதன் வெவ்வேறு பகுதிகளில் விழுவதால் சந்திரனின் வடிவம் மாறுவது போல தெரிகிறது. அமாவாசை, நாம் சந்திரனை அல்லது நிலவை காண முடியும். பிறை நிலா, நாம் ஒரு சிறிய வளைந்த நிலவின் பகுதியை காண்கிறோம். அரை நிலவு, நாம் பாதி சந்திரனை காண்கிறோம். பௌர்ணமி, நாம் முழு வட்ட சந்திரனை காண்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, சந்திரன் ஒரு முறை தன்னை தானே சுற்றி கொள்ள 28 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. இந்த நேரத்தில் அது வெவ்வேறு வடிவங்களை காட்டுகிறது. இன்று நாம் சூரியன், கோள்கள் மற்றும் சந்திரனை பற்றி அறிந்து கொண்டோம். அவை அனைத்தும் விண்வெளியில் நகர்ந்து ஒரு பெரிய குடும்பத்தை போல ஒன்றாக இருக்கின்றன. நாம் அதிசயங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான பிரபஞ்சத்தில் வாழ்கிறோம். மாணவர் அறிவு மதிப்பீடு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி 1. ஒரு கோள் சூரியனை சுற்றி வரும் பாதை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 2. சூரியன் என்பது எரியும் ஒரு பெரிய பந்து டேஷ். கேள்வி 3. உயிர்கள் இருப்பதாக அறியப்பட்ட ஒரே கோள் டேஷ் ஆகும். கேள்வி 4. டேஷ் என்பது பூமியின் இயற்கை செயற்கைக்கோள் ஆகும். கேள்வி 5. அழகான வளையங்களை கொண்ட கோள் டேஷ் ஆகும். சரியா தவறா என்று கண்டுபிடிக்கவும். கேள்வி 1. சந்திரன்
அதன் சொந்த ஒளியை தருகிறது. சரி அல்லது தவறு? கேள்வி 2. செவ்வாய் கிரகம் சிவப்பு கிரகம் என்றும் அழைக்கப்படுகிறது. சரி அல்லது தவறு? கேள்வி 3. பூமி ஒருமுறை சுழல 365 நாட்கள் ஆகும். சரி அல்லது தவறு? கேள்வி 4. புளூட்டோ இப்போது ஒரு குள்ள கிரகம் என்றும் அழைக்கப்படுகிறது. சரி அல்லது தவறு? கேள்வி 5. சூரிய மண்டலத்தில் உள்ள மிக சிறிய கிரகம் வியாழன். சரி அல்லது தவறு? பின்வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். கேள்வி 1. சூரிய குடும்பம் என்றால் என்ன? கேள்வி 2. ஏதேனும் 4 பிரபஞ்ச பொருட்கள் பெயர்களை கூறுங்கள். கேள்வி 3. பூமியில் இரவும் பகலும் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? கருதியல் புரிதல். கேள்வி 1. சூரிய குடும்பம் பற்றிய தகவல்களை சேகரித்து ஒரு குறிப்பு எழுதுங்கள். கேள்வி 2. பகலிலும் இரவிலும் வானத்தில் நீங்கள் காணும் பொருட்களை ஒப்பிட்டு வேறுபடுத்தி காட்டுங்கள். கேள்வி 3. சூரியனையும் சந்திரனையும் ஒப்பிட்டு வேறுபடுத்தி காட்டுங்கள். கேள்வி 4. சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமானத்தையும் ஒப்பிட்டு வேறுபடுத்தி காட்டுங்கள். கேள்வி கேட்பதும் கருதுகோளும். கேள்வி 1. பூமி சுழலவில்லை என்றால் என்ன நடக்கும்? கேள்வி 2. மழைக்காலம் இல்லை என்றால் என்ன நடக்கும்? கேள்வி 3. வளிமண்டலத்தை பற்றி அறிய வானிலை ஆய்வுத்துறையில் உள்ளவர்களிடம் நீங்கள் என்ன கேள்விகளை கேட்பீர்கள்? பரிசோதனைகள், கள அவதானிப்புகள். ஒரு வாளி தண்ணீரை எடுத்து உங்கள் கையை பயன்படுத்தி வட்ட இயக்கத்தில் கிளறி தண்ணீர் எவ்வாறு நகர்கிறது என்பதை கவனியுங்கள். தினமும் ஒரு மாதம் சந்திரனை கவனித்து உங்கள் அவதானிப்புகளை பதிவு செய்து விவாதிக்கவும். தகவல் திறன்கள், திட்டங்கள். ஒரு வாரத்திற்கு சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமான நேரம் குறித்து தகவல்களை சேகரித்து அதை உங்கள் வகுப்பு தோழர்களிடம் கலந்துரையாடுங்கள். ஒரு வாரத்திற்கான குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய தகவல்களை சேகரித்து சேகரிக்கப்பட்ட தகவல்களை பற்றி விவாதிக்கவும். ஒரு வாரம் வானத்தை உற்று பாருங்கள். வானத்தில் சந்திரன் எத்தனை நாட்கள் தெரியும், எத்தனை காலம் தெரியும் என்பதை குறித்து கொள்ளுங்கள். உங்கள் குறிப்புகளில் வடிவங்களை வரையவும். வரைபட திறன்கள், படங்கள் வரைதல் மற்றும் மாதிரிகள் உருவாக்குதல் மூலம் தொடர்பு. சூரிய உதயத்தை காட்டும் ஒரு ஓவியத்தை வரையவும். இரவு வானத்தை காட்ட ஒரு மாதிரியை தயாரிக்கவும். 15 நாட்கள் நிலவை அவதானித்து அட்டை துண்டுகளை பயன்படுத்தி அதன் வெவ்வேறு வடிவங்களை உருவாக்குங்கள். சூரிய மண்டலத்தின் மாதிரியை தயாரித்து வகுப்பறையில் காட்சிப்படுத்துங்கள். உயிரியல் பன்முகத்தன்மை குறித்து பாராட்டு, மதிப்புகள் மற்றும் விழிப்புணர்வை உருவாக்குதல். கேள்வி 1. இரவில் எந்த மாதிரியான சூழ்நிலை உங்களை மகிழ்ச்சியாக உணர வைக்கிறது? கேள்வி 2. நம் வாழ்வில் சூரியனின் முக்கியத்துவம் என்ன? கேள்வி 3. சிலர் ஏன் சூரியனையும் சந்திரனையும் வணங்குகிறார்கள்? கேள்வி 4. இரவில் வானத்தை உற்று பார்த்து உங்கள் அனுபவங்களை எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் குழந்தைகளே.